குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வண்டியை விட்டு இறங்கச் சொன்ன மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பியாக பணியாற்றிய சுந்தரேசன் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு நடந்து சென்ற வீடியோவின் பின்னணியில் இருந்த பழிவாங்கும் படலம் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. உயரதிகாரிகளுக்கு கப்பம் கட்டாமல் நேர்மையாக வேலை பார்த்த ஒரே காரணத்துக்காக தன் ஜீப்பை பிடுங்கிக் கொண்டு 3 அதிகாரிகள் தன்னை அவமானப்படுத்தியதாக பகீர் புகாரை கூறினார். ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், ஐஜி செந்தில்வேலன், மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் ஆகியோர் மீது சுந்தரேசன் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திமுக அரசில் நேர்மைக்கு மதிப்பில்லை, உண்மையாக வேலை பார்த்தால் இதுதான் பரிசு என அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் சுந்தரேசன் பக்கம் நின்றனர். ஆனாலும் மேலதிகாரிகள் மீது பழி போடும் வகையில் மீடியாக்களில் பேட்டி கொடுத்தார் என சொல்லி சுந்தரேசனை கடந்த 20ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்தனர். எஸ்பி ஸ்டாலினுடன் சேர்ந்து கொண்டு மாவட்ட காவல்துறை தனிப்பிரிவு இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரனும் தன்னை மிரட்டியதாக சுந்தரேசன் கூறியிருந்தார். எங்க இருக்கீங்களோ அங்கேயே ஜீப்பை விட்டு இறங்குங்க என டிஎஸ்பி என பார்க்காமல் தன்னை மரியாதை இல்லாமல் பேசியதாக இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் மீதும் சுந்தரேசன் புகார் கூறியிருந்தார். நான் 1996வது பேட்ச் எஸ்ஐ, டைரக்ட் எஸ்ஐ. இன்னைக்கு வந்த 2008ஆம் பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர், எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியா அனுப்புங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது, நீங்க எனக்கு மேலதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும். சுந்தரேசன் கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க வலியுறுத்தி விசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள், பல்வேறு சமூக அமைப்புகள் இணைந்து மயிலாடுதுறையில் கடந்த வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தின. மேலதிகாரிகளை மதிக்கவில்லை, விதிகளை மீறி மீடியாக்களில் பேட்டி கொடுத்தார் என சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்தீர்கள். அப்படியானால் டிஎஸ்பியை அவமரியாதையாக பேசிய இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் மீது என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியை பல போலீஸ் அதிகாரிகளும் முன்வைக்க துவங்கினர். அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் மீதும் இன்று துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாலச்சந்திரன் வடக்கு மண்டலத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை டிஜிபி அலுவலகம் பிறப்பித்துள்ளது.